கரூரில் 100 கோடி மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் அபகரித்து விட்டதாக தொழிலதிபர் பிரகாஷ் என்பவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்திய போது தொடர்ந்து போலி சான்றிதழ் கொடுத்து பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாகவும், மேலும் தன்னை மிரட்டியவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கரூர் மாவட்டம் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதரும் கரூர் டவுன் போலீஸ் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்றது. அப்போது தன்னை போலீசார் கைது செய்யக்கூடும் என அறிந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு கோரினார். ஆனால் நீதிமன்றம் 2 தடவை ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது. இதன் காரணமாக சுமார் 1 மாத காலம் தலைமறைவாகினார். இதனையடுத்து போலீசாரும் தீவிரமாக தேடி வந்த நிலையில் நேற்று கேரளாவில் வைத்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டார். நேற்று அவரிடம் விசாரணை நடைபெற்று முடிந்த போலீசார் இன்று அதிகாலை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் நில மோசடி புகாரில் வெள்ளிவாக்கம் காவல்துறை ஆய்வாளராக பணியாற்றிய பிருத்விராஜ் என்பவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளார்கள். இவர் விஜயபாஸ்கர் அமைச்சராக இருந்தபோது கரூர் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றி இருக்கிறார். மேலும் இதன் காரணமாக அமைச்சரோடு நட்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்திற்கு வெள்ளிவாக்கம் காவல் ஆய்வாளர் NOC சான்றிதழ் வழங்கியுள்ளார். இதனை அடுத்துதான் 22 ஏக்கர் நிலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சருக்கு உதவியதாக காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் தற்போது வில்லிவாக்கம் காவல் நிலையத்திலிருந்து தாம்பரத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்போது சிபிசிஐடி போலீசாரின் கைது நடவடிக்கைக்கு ஆளாகி உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.